வெல்கம் வியூவர்ஸ். அது 1992 கர்நாடகா பெங்களூர்ல இருக்கிற ஒரு சின்ன சாராய கடைக்கு முன்னாடி கையில காசு இல்லாம கொஞ்சம் தயக்கத்தோடவும் யாராவது தனக்கு சரக்கு வாங்கி தர மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கத்தோடவும் நின்னுட்டு இருந்த ராஜு அங்க வந்துட்டு போயிட்டு இருந்த ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் ரொம்பவே பரிதாபமா பார்த்துட்டு இருந்தான். அப்போ கடைக்குள்ள இருந்து வெளியே வந்த ஒருத்தர் அவன் மேல பரிதாபப்பட்டு அவனை கடைக்குள்ள கூட்டிட்டு போய் அவனுக்கு வேண்டிய அளவுக்கு சரக்கு வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. காசு இல்லாத நேரத்துல கடவுள் மாதிரி வந்து உதவுன அவருக்கு நன்றி சொன்ன ராஜு கிட்ட அந்த நபர் தன்னுடைய பேரு வீரையா அப்படின்னும் அந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கிறதாகவும் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அன்னைக்கு ஆரம்பிச்ச ராஜு வீரையாவுடைய நட்பு அடுத்த 3 வருஷத்துக்கு தொடர ஆரம்பிச்சது. பாக்குறதுக்கு ரொம்பவே டீசென்டாகவும் கொஞ்சம் வசதியுள்ள ஆள் போலவும் இருந்த வீரையா எதுக்காக இவ்ளோ லோக்கலா வந்து சாராயம் குடிக்கணும், அவரு நினைச்சா ஃபாரின் சரக்கே அடிக்கலாமே அப்படிங்கிற சந்தேகம் கொஞ்ச நாள்லயே ராஜுவுக்கு வர ஆரம்பிச்சது. அதை பத்தி கேட்டதுக்கு வீரையா என்னதான் ஃபாரின் சரக்கா இருந்தாலுமே அது நம்மளுடைய பட்ட சாராயத்துக்கு ஈடாகுமா அப்படின்னு சொல்லி அவனுடைய வாயை அடைக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வார்த்தையை கேட்டு சமாதானம் அடைஞ்ச ராஜுவும் தனக்கு சரக்கு கிடைக்கிற வரைக்குமே லாபம் தான் அப்படின்னு அதுக்கு மேல அவரை தொந்தரவு பண்ணாம வந்தமா ஓசியில குடிச்சோமா அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சான். இந்த 3 வருஷ பழக்கத்துல ராஜுவும் வீரையாவும் ரொம்பவே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருந்தாங்க. ராஜு தன்னை பத்தி ரொம்பவே பெருமையா பேசுறத எப்பவுமே வழக்கமா வச்சிருந்தான். அப்போ வழக்கமா ஓசியில குடிச்சிட்டு இருந்த ராஜுவுடைய கையில கொஞ்ச நாட்கள்லயே காசு அதிகமா புழங்க ஆரம்பிச்சது. அதை பத்தி வீரையா கேட்க ஆரம்பிச்சதுமே ஆரம்பத்துல தயங்கின ராஜு கடைசியில அவன் ஒருத்தரை பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்கிறத பத்தி சொல்ல ஆரம்பிச்சான். அதை நம்பாத வீரையாவோ அவனை கிண்டல் பண்ணி நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இதனால டென்ஷனான ராஜுவோ அவன் யார பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான், ஏன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த புட்டு வைக்க ஆரம்பிச்சான். எல்லாத்தையுமே பொறுமையா கேட்டுட்டு இருந்த வீரையா அவனை சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாரு. ஃபுல் போதையில் இருந்த ராஜுவுக்கு அந்த இடத்தை பார்த்ததுமே அவ்வளவு போதையும் அப்படியே இறங்க ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்க 2 பேருமே போயிருந்தது போலீஸ் ஸ்டேஷனுக்கு. உடனே பதட்டமான ராஜு என்ன வீரையா விளையாடாத, இங்கேயே என்ன கூட்டிட்டு வந்த, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல அங்க ஸ்டேஷன்ல இருந்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே வீரையாக்கு சல்யூட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ராஜுக்கு புரிய ஆரம்பிக்குது. இவ்வளோ நாளா நம்ம போலீஸ் கூடவா பழகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற நினைப்புல ராஜுக்கு மயக்கமே வர ஆரம்பிச்சது. எஸ், கிட்டத்தட்ட 3 வருஷமா ராஜு கூட பழகிட்டு இருந்த வீரையா ஒரு போலீஸ் ஆபீசர். அது வரைக்குமே நடந்தது போலீஸுடைய ஸ்டிங் ஆபரேஷன். எந்த ஒரு விஷயத்துக்காக ராஜு கூட பழக ஆரம்பிச்சாங்களோ அந்த விஷயம் வெளியே வந்ததுமே தன்னுடைய வேஷத்தை களைச்சிட்டு அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து முறைப்படி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆல்சோ போலீஸ் பொறி வச்சு பிடிக்க நினைச்சது ராஜு இல்ல, ராஜு யார பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தானோ அவங்கள பிடிக்க தான் இந்த ஸ்டிங் ஆபரேஷனே. அப்படி ராஜு யார பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான், ஏன் பண்ணிட்டு இருந்தான், அப்படி பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, போலீஸ் எதுக்காக டைரக்டா சந்தேகப்படுறவங்களை பிடிச்சி விசாரிக்காம 2-3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி ராஜு மூலமா டீடைல்ஸை கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்குமான பதில்களையும் 1994 ஒட்டுமொத்த பெங்களூரையும், இன்னும் குறிப்பா சொல்ல போனா எலைட் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களையும் அதிர்ச்சியில உரைய வச்ச இந்தியாவிலேயே முதல் முறையா வீடியோ எவிடன்ஸ் DNA டெஸ்ட் எல்லாத்தையுமே கோர்ட்ல அக்செப்ட் பண்ண ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். கதை கேட்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா? அதுவும் அந்த கதையை நரேட் பண்ற விதத்துல அதுல வர்ற ஒவ்வொரு சீனுமே உங்களுடைய கண்ணு முன்னாடி வந்தா எப்படி இருக்கும், நீங்களே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படியான ஒரு ஆடியோ புக் தான் ராஜேஷ்குமார் அவர்களுடைய காகித பூத்தேன். குக்கு எஃப்எம்ல இது அவைலபிளா இருக்கு. ரிலாக்ஸா ஒரு ஹெட்போன்ஸை போட்டுட்டு நீங்க இந்த கதையை கேட்கும்போது நீங்களே அந்த கேரக்டரா மாறின மாதிரி இருக்கும். ஆல்சோ இதுல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் ஒவ்வொரு கேரக்டர் டெவலப் பண்ற விதம் கண்டிப்பா உங்களோட சீட் எஜ்ல உட்கார வைக்கும். இந்த மாதிரி சஸ்பென்ஸ்ஃபுல், த்ரில்லர், ரொமான்டிக் டேல்ஸ், ஃபேண்டசி அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு பல ஜான்ரால எக்கச்சக்க ஆடியோ புக்ஸ் குக்கு எஃப்எம்ல இருக்கு. 10,000 மணி நேரத்துக்கும் அதிகமான வேற எங்கேயுமே இல்லாத யூனிக் ஸ்டோரிஸ் குக்கு எஃப்எம்ல இருக்கு. இப்ப குக்கு எஃப்எம் 7 நாட்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் பணம் கொடுத்து கேட்க வேண்டிய எல்லாமே 7 நாட்களுக்கு நீங்க ஃப்ரீயாவே கேட்டுக்கலாம். சோ இப்பவே டவுன்லோட் பண்ணி அடுத்த 7 நாட்களுக்கு ஃப்ரீயா எல்லா புக்ஸையுமே கேளுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை.
இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அடுத்த 12 நாட்கள்ல, அதாவது ஆகஸ்ட் 27, 1947 அன்னைக்கு ஒரு இந்தியன் பெர்சியன் முஸ்லிம் ஃபேமிலியில குலாம் ஹுசைன் தாஜ் பேகம் தம்பதிக்கு சென்னையில பிறந்தவங்க தான் ஷக்கீரா நமாசி. சென்னையில பிறந்த ஷக்கீரா சிங்கப்பூர்ல தன்னுடைய ஸ்டடியை கம்ப்ளீட் பண்ணிட்டு 1964 பெங்களூர்ல தன்னுடைய கசினான அக்பர் மிர்சா கலிய கல்யாணம் பண்ணிட்டு பாக்தாட், கொலம்போ, பாரிஸ் அப்படின்னு வேலை விஷயமா அவர் எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த சிட்டிக்கு போறாரோ அங்கெல்லாமே போய் அவர் கூடவே இருக்க ஆரம்பிச்சாங்க. ஷக்கீரா பிறந்தது ஒரு ஊரு, படிச்சது ஒரு ஊரு, கல்யாணம் பண்ணது ஒரு ஊரு, இருக்கிறது பல ஊரு அப்படிங்கறதால என்ன ப்ரோ சரியான நாடோடி ஃபேமிலியா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி நாடோடி ஃபேமிலி கிடையாது. ஒரு நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு பணமும் செல்வாக்கும் உடைய ஆசியா முழுக்கவே பிசினஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு மல்டி மில்லியனர் ஃபேமிலி. ஷக்கீராவுடைய அம்மாவளி தாத்தா மிர்சா இஸ்மாயில் மைசூர், ஜெய்ப்பூர், ஹைதராபாத்துக்கெல்லாம் திவானா இருந்தவர். அப்பாவளி தாத்தா முகமது நமாசி ஆசியா முழுக்கவே நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, ஷக்கீராவுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆகா அலி அஸ்கர் பெங்களூர்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ்லயும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாரு. பெங்களூர்ல இருக்கிற கவர்னர் பங்களால இருந்து பல பெரிய பங்களாக்கள் எல்லாமே அவர் கட்டுனது தான். அவ்வளவு ஏன், சிங்கப்பூர் மக்களுக்கு சினிமா அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுனதே ஷக்கீராவுடைய அப்பா தான். எஸ், சிங்கப்பூருடைய ஃபர்ஸ்ட் தியேட்டரான கேபிட்டல் தியேட்டரை கட்டி அவங்களுக்கு படம் காமிச்சதே அவங்க ஃபேமிலி தான். ஷக்கீராவுடைய அண்ணன் மிர்சா கரீம் நமாசியும் ஒரு டெலிவிஷன் ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதே போல ஷக்கீராவுடைய ஹஸ்பண்ட் அக்பரும் சாதாரண ஆள் கிடையாது, ஒரு மிகச்சிறந்த ஸ்போர்ட்ஸ் மேன். சவுத் இந்தியாவிலேயே பெஸ்ட் டென்னிஸ் பிளேயர் அப்படின்னு பேர் எடுத்தவர். லா படிச்சவர், IFS இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணி பல நாடுகள்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஈரானுக்கான இந்தியாவுடைய அம்பாசிடராகவும் இருந்தாரு. இப்ப எதுக்கு ப்ரோ கேஸ் டீடைல்ஸ்குள்ள போகாம அவங்களுடைய குடும்ப புராணத்தை லென்த்தா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு எஸ்டிஏ. நான் நரேட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அதுக்கான காரணம் உங்களுக்கு புரியும். சோ இவ்வளவு பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ராயல் ஃபேமிலியில பிறந்த ஷக்கீராவுடைய மேரேஜ் லைஃப் ஆரம்பத்துல ரொம்பவே சந்தோஷமா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த சந்தோஷத்துக்கு அடையாளமா அவங்களுக்கு 4 பெண் குழந்தைகளும் இருந்தாங்க. பல நாடுகளுக்கு பயணம், டெய்லி பார்ட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ், பெரிய பெரிய விஐபிஸ், பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு எவ்வளவு பேரை சந்திக்கிற வாய்ப்பு இது நம்ம எல்லாம் நினைச்சாலுமே அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காத வாய்ப்பு. பிறந்தா இவங்கள மாதிரி பிறக்கணும், எவ்வளவு ஜாலியான வாழ்க்கை அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நம்மள பல பேருக்கு தோணலாம். ஆனா ஷக்கீராக்கு இதெல்லாம் பார்ட் ஆஃப் த லைஃப் ஆகவும் டெய்லி ருட்டீனாகவும் இருந்துச்சு. டெய்லி மேக்கப் பண்ணிட்டு ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போய் புதுசா பார்த்தவங்க கிட்ட போலியா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத அவங்க பெரிய அவஸ்தையா நினைக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் பெரிய பணக்கார ஃபேமிலியில பிறந்து சின்ன வயசுல இருந்தே பார்ட்டி, டிஸ்கோ அப்படின்னு பார்த்து பழகி வந்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கட்டத்துல வெறுத்து போக ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, போற எல்லா இடத்துலயுமே அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேரை சொல்லி தான் அவங்களுக்கு மரியாதை கிடைச்சதே தவிர அவங்களுக்கு அப்படின்னு தனிப்பட்ட முறையில கிடைச்ச மரியாதை கிடையாது. சோ இதுவுமே அவங்களுக்கு ஒரு அவமானமா தெரிய ஆரம்பிச்சது. அவங்களுமே தனிச்சு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட ஆரம்பிச்சாங்க. அதனால ஒரு நாள் பார்ட்டியில் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட ஐ வாண்ட் டு கோ ஹோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதை கேட்ட அவங்களுடைய ஹஸ்பண்டோ ரொம்பவே அதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சாரு. என்ன ப்ரோ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் யாராவது ஷாக் ஆவாங்களா அப்படின்னு தோணுது இல்லையா? ஆனா ஷக்கீராவுடைய ஹஸ்பண்ட் ஷாக் ஆனாரு. ஏன்னா அவருமே அவங்களுடைய நடவடிக்கைகளை கொஞ்ச நாளா கவனிச்சுட்டு தான் இருந்தாரு. அவங்களுக்கு இது போல விஷயத்துல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிற விஷயமும் அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவங்க சொன்ன ஐ வாண்ட் டு கோ ஹோம் அப்படிங்கிறதுக்கான உண்மையான அர்த்தமும் அவருக்கு புரிஞ்சதால தான் அவர் அதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சாரு. எஸ், அவங்க மீன் பண்ணது வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது இல்ல, அவங்க சொன்ன ஹோமுக்கு அர்த்தம் தன்னுடைய நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான். சோ அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட அவருமே ஓகே சொல்றாரு. அடுத்த சில நாட்கள்ல தன்னுடைய 4 பெண்களோட இந்தியாவுக்கு வந்த ஷக்கீரா பெங்களூருக்கு வந்து தன்னுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதருடைய பிசினஸ் ஆன ரியல் எஸ்டேட்லயும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சீக்கிரமாவே அதுல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு லேடியா வலம் வர ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய பொண்ணுகளை பாத்துக்கிறது, பிசினஸை பாத்துக்கிறது அப்படின்னு ரொம்பவே பிஸியா இருந்தாங்க. பிசினஸ் அப்படின்னாலே அதுல 1008 பிரச்சனை வரும் இல்லையா? அப்படிதான் அவங்களுக்குமே பிரச்சனை வர ஆரம்பிச்சது. சோ தன்னுடைய பிசினஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்காக நம்பிக்கையான ஒரு ஆளை தேட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்களுக்கு 1982 டெல்லியில ஒரு பார்ட்டியில சந்திச்ச ராய்ப்பூர் ராயல் ஃபேமிலியையும் அவங்க கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த முரளி மனோகர் மிஸ்ரா அப்படிங்கிற ஆளை பத்தியும் ஞாபகம் வந்துச்சு. அந்த முரளி அப்படிங்கிற ஆளு தான் அந்த ராய்ப்பூர் ஃபேமிலியுடைய ப்ராப்பர்ட்டி விஷயங்கள் எல்லாத்தையுமே டீல் பண்ணிட்டு இருந்தாரு. சோ தன்னுடைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணவும் அவரையே வர சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க.
ஆரம்பத்துல அப்பப்போ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த முரளி அதுக்கப்புறமா அடிக்கடி வர ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள்ல அவங்களுடைய பங்களாலேயே நிரந்தரமா தங்க ஆரம்பிச்சாரு. இப்ப 1984 ஷக்கீராவுடைய ஹஸ்பண்ட் பெங்களூருக்கு வந்து கொஞ்ச நாள் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி ரொம்ப நாள் கழிச்சு வந்த ஹஸ்பண்ட் கிட்ட ஷக்கீரா ஆசையா கேட்டது ஒரே ஒரு விஷயம்தான். ஆனா அதை கேட்டு அவரு அப்படியே உறைஞ்சு போக ஆரம்பிச்சாரு. ஏன் அப்படின்னா ஷக்கீரா அவர்கிட்ட கேட்டது டிவோர்ஸ். அடுத்தது ஆஸ்திரேலியா, இத்தாலி அப்படின்னு அம்பாசிடரா போக இருந்த அவருடைய சந்தோஷத்தை அவங்களுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சுக்கு நூறா உடைக்க ஆரம்பிச்சது. இத்தனை நாட்களா அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் அவங்களோட 4 பொண்ணுங்களுடைய லைஃபையும் நினைச்சு பார்த்துட்டு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா டிவோர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அது மட்டும் காரணம் இல்ல. அவரு தன்னுடைய மனைவி ஷக்கீரா மேல ரொம்பவே பாசம் வச்சிருந்தாரு. மெட்ராஸுக்கு போய் அங்கிருந்த ஒரு மசூதியில அவங்களே தலாக் அப்படின்னு சொல்லி டிவோர்ஸை டிக்ளேர் பண்றாங்க. இதனால வேற வழி இல்லாத அக்பர் டிவோர்ஸ் கொடுத்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பி போக ரெடி ஆயிட்டு இருந்தாரு. அம்மாவுடைய இந்த முடிவு பிடிக்காத அவங்களுடைய 4 பொண்ணுகளுமே அவங்க அப்பா கூடவே ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. STA, நீங்க இந்நேரம் ஷக்கீரா ஏன் அவங்களுடைய ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இஷ்யூவை சால்வ் பண்ண வந்த முரளி அவங்களுடைய பங்களாலேயே ஸ்டே பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படி அவர் ஸ்டே பண்ணது அவ்வளவு பெரிய பங்களால மட்டும் இல்ல, ஷக்கீராவுடைய சின்ன இதயத்திலையும் தான். அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு இல்லீகல் அஃபேர் உருவாகி இருந்துச்சு. இதை கேள்விப்பட்ட ஷக்கீராவுடைய பேரண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் ரொம்பவே அதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சாங்க. அழகுக்கே அழகு சேர்க்கிற மாதிரி இருக்கிற ஷக்கீரா இங்க கட்டையா குட்டையா கொஞ்சம் கூட மேனஸ் தெரியாது, அவங்க ஸ்டேட்டஸ்க்கு கொஞ்சம் கூட செட் ஆகாத முரளி எங்க அப்படின்னு கம்பேர் பண்ணி கழுவி ஊத்த ஆரம்பிச்சாங்க. STA, நான் ஏதோ உருவகேலி பண்றேன் அப்படின்னு தப்பா நினைச்சிடாதீங்க. அவங்க என்ன மென்ஷன் பண்ணாங்களோ அதையே தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். இப்படி யார் என்ன சொன்னாலுமே அதை எதையுமே பொருட்படுத்தாத ஷக்கீராவுக்கு 1985 டிவோர்ஸ் கிடைச்சது. அடுத்த 6 மாசத்துல, அதாவது 1986 ஷக்கீரா முரளிய 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி அவங்க 2ஆவது கல்யாணம் பண்ணும் பொழுது அவங்களுடைய மூத்த பொண்ணுக்கு 20 வயசு. ஷக்கீரா இப்படி மேரேஜ் பண்ணதுமே அவங்களுடைய பேரண்ட்ஸ் சைட்ல இருந்தே சொத்து விஷயமா அவங்க மேல நிறைய கேசஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது எதையுமே கண்டுக்காத ஷக்கீரா தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல கொஞ்சம் வித்துட்டு சொகுசு கப்பல்ல உலகம் முழுக்க சுத்திட்டு 7 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல ஸ்டே பண்ணிட்டு தன்னுடைய செகண்ட் ஹனிமூனை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஹனிமூன் கிட்டத்தட்ட 1 வருஷம் நீடிச்சது. அதுக்கப்புறமா பெங்களூருக்கு வந்து தன்னுடைய ரொட்டீன் லைஃபை கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. STA, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தவங்க, ரொம்ப ராயலான பாஷான லைஃப் ஸ்டைல வளர்ந்தவங்க, அன்பான கணவர், வயசுக்கு வந்த 4 பொண்ணுங்க, இப்படி இருக்கும் பொழுது இவங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு தோணுது இல்லையா? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கதான் செய்யுது. அதுக்காக அவங்களுடைய முடிவு சரிதான் அப்படின்னு நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த மாதிரி பெரிய ஃபேமிலிஸ்ல லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நமக்கெல்லாம் இருக்கிற மாதிரி அன்பு பாசம் இது எல்லாமே அவங்க கிட்டயும் இருக்கும். ஆனா அதை காட்டுற விதம் பழைய தமிழ் படங்கள்ல கூட நீங்க பார்த்திருக்கலாம். என்ன டியர், சாப்பிட்டியா? சரி, ஓகே, சமத்தா இருக்கணும். அம்மா கிளப்புக்கு போயிட்டு வந்துடுறேன், அப்பா டென்னிஸ் பிராக்டிஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். இப்படி பார்க்கும் போதெல்லாம் ஹாய் ஹலோ சொல்ற அளவுக்கு தான் இருக்கும். அதுக்காக அவங்க எல்லாத்துக்குமே பாசம் அப்படிங்கிற ஒண்ணே இல்ல அப்படின்னு சொல்லிட முடியாது. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படி, அவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஷக்கீராவுக்கு போரிங்காகவும் ரொம்பவே போலியாகவும் தெரிய ஆரம்பிச்சது. ஆனா முரளிகிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைச்ச லவ் அண்ட் அஃபேர் அப்படியே இது எல்லாத்தையுமே புரட்டி போடுற மாதிரி இருந்துச்சு. ஷக்கீராவை எப்பவுமே அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அவன் காட்டுன இந்த அன்பு தான் அவங்களுக்கு தேவையா இருந்துச்சு. அவ்வளவு ஏன், கல்யாணத்துக்கு அப்புறமா கூட முரளி அவங்க காலடியிலேயே தான் கடந்தான். டெய்லியுமே காலையில 10 மணிக்கு டீயும் பேப்பரையும் எடுத்துட்டு போய் அவங்களை எழுப்புறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னே சொல்லணும். இன்ஃபேக்ட் பொண்ணுங்களுக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்குமோ என்னமோ அப்படின்னு தெரியல. நம்ம சேனலை நிறைய பெண்கள் பாக்குறீங்க. சோ அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருந்த ஷக்கீராவுடைய லைஃப்ல ஒரு புயல் வீச ஆரம்பிச்சது. எஸ், அம்மாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட அவங்க பொண்ணுங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த 4 பொண்ணுகள்ல 2ஆவது பொண்ணான சபா மும்பைல ஒரு மாடலா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களும் ஷக்கீராவும் எதேச்சியா ஒரு நாள் டெல்லி ஏர்போர்ட்ல மீட் பண்ணிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பார்த்ததால 2 பேருமே மனசு விட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சபா மாடலா ஒர்க் பண்றது தனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன ஷக்கீரா அவங்கள லண்டன்ல படிக்க வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா உடனடியா எந்த ஒரு பதிலுமே சொல்லாத சபா அதுக்கப்புறமா அடிக்கடி தன்னுடைய அம்மா கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது நடந்தது 1991வது வருஷம். ஆனா இப்படி சபா தன்னுடைய அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்ச அடுத்த சில மாதங்கள்ல ஷக்கீரா திடீர்னு ஒரு நாள் காணாம போறாங்க.
அடுத்த சில வருஷங்களுக்கு அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல. இங்க இருந்துதான் இந்த கேஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. ஷக்கீராவுக்கு என்னதான் ஆச்சு, அவங்க எங்க போனாங்க, சபாவை மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க காணாம போயிருக்காங்க அப்படின்னா சபாவுக்கும் ஷக்கீரா காணாம போனதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? இல்ல அப்படின்னா ஒரு எலைட் ஃபேமிலியில பிறந்து கவர்மெண்ட்ல பெரிய பொசிஷன்ல இருக்கிற தன்னை உதாசீன பண்ணதால அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டால அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமா? இந்த கேள்விகளுக்கான பதிலையும் இன்ட்ரோல நான் சொன்ன ஸ்டிங் ஆபரேஷன் யாருக்காக அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த கேஸுடைய பார்ட் 2 வீடியோல நாளை மறுநாள் இல்ல நாளைக்கே பார்க்கலாம். சோ மை டியர் STI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவிலேயே முதல் முறையா வீடியோ எவிடன்ஸ் மற்றும் DNA டெஸ்ட் இது எல்லாத்தையுமே கோர்ட் அக்செப்ட் பண்ண ஒரு கேஸுடைய பார்ட் 2 வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.